தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. உங்கள் ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கும் காலம் வந்துவிட்டது என்ற தலைப்பில் நாம் வேதத்தை தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். இந்த கடைசி காலங்களில் தேவன் தன்னுடைய சரீரமாகிய திருச்சபையின் மூலமாக, கிறிஸ்துவ விசுவாசிகள் மூலமாக, மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளின் மூலமாக மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார், மகத்துவமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர்களை மகிமையான விதத்தில் ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். இந்த காலகட்டத்தில் அவரோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அதிகாரங்கள், ஆளுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தவும் செய்ய வேண்டும். இந்த கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஆளுகைகள் மூலமாக கர்த்தர் நம் வாழ்வில் மகிமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வர விரும்புகிறார், மகிமையான விதத்தில் செயல்பட விரும்புகிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாக, சபையின் மூலமாக உலகத்தை தொட விரும்புகிறார். இதுவரை மனிதன் கண்டிராத அளவில் மகிமையான விதங்களில், மகத்துவமான விதங்களில் கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். அதற்கு இந்த சத்தியம் அதிமுக்கியம். இது இருந்தால் தான் நீங்கள் கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு அவரோடு கூட இணைந்து செயல்பட முடியும். அதற்காகத்தான் இந்த போதனை உங்களை ஆயத்தப்படுத்தும் விதத்தில், உங்களை ஒரு எக்யூப் பண்ணும் விதத்தில் இந்த போதனை. ஜெபத்தோட இந்த போதனையை கேளுங்க, பயபக்தியோடு கேளுங்க. நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் சொல்லப்படுற சத்தியங்கள் ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். அநேக ஜனங்கள் இவைகளை குறித்து நீங்கள் கேட்டிருக்க கூட மாட்டீங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் இந்த காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு கிறிஸ்துவில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தியம் தெரியும். ஆனால் எந்த அளவுக்குன்னு இன்னும் தெரியல. இதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது இது ஏனோ எனக்கு கர்த்தர் நேற்று கொடுத்த மெசேஜ் கிடையாது. 25 வருஷமாக கர்த்தர் எனக்கு போதித்ததை நான் உங்களுக்கு இந்த போதனை தொடர் மூலமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் அநேக காரியங்கள் அநேகம் பேருக்கு புதுசாக இருக்கும், நீங்கள் கேள்விப்படாததாக இருக்கும். அதனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற அந்த வசனங்கள், அந்த ரெஃபரன்ஸ், இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொந்தமாக படிங்க. ரைட், கொஞ்சம் நல்லா எடுத்து படிங்க, நேரம் செலவழித்து ஜெபத்தோடு படிங்க. ரைட், இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இந்த கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். ஏசியா தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் கேட்குறாரு, யாரை அனுப்பலாம், எனக்காக யார் போவார்கள்? ஏசியா தீர்க்கதரிசி ஐ ஆம் ஹியர் அப்படின்றார் இல்லையா? நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க. இப்போ கர்த்தரை செய்ய வேண்டிய இந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கர்த்தர் முன்னாடி நின்று, கர்த்தாவே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை இந்த காரியங்கள் ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. அதனால் பயபக்தியோட, ஜெபத்தோட கவனமாக கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே. உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நீர், ஒருவராய் ஞானமுள்ள தேவன் நீர். ஞானமும் வெளிச்சமும் உம்முடையது தாப்பனே. பிதாவே, உம்முடைய பாதைகள், உம்முடைய வார்த்தை, உம்முடைய வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பொக்கிஷமான ஆசீர்வாதங்கள்,
நன்மைகள், ஸ்லாக்கியங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள் இவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவைகளை நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த, வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள், இந்த ஸ்லாக்கியங்கள் மூலமாக நாங்கள் தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களை வீற்றிருக்கிற தேவன், எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உங்களுடைய தேவைகளுக்காக மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 14 வசனம் வரைக்கும் கூட வாசிப்போம். ஹல்லேலூயா. இது ஒரு லாங் டெக்ஸ்ட் தான் தெரியும், ரைட்? இருந்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்து வந்து இட்ஸ் ஒன் த்ரெட் ஆஃப் தாட், ரைட்? ஒரே யோசனை, அதை கர்த்தர் விலாவரியாக இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை பிச்சு கொதறி தனித்தனியாக வாசிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற சத்தியங்கள் அப்படிப்பட்ட அருமையான சத்தியங்கள். ஒரே சத்தியம் நல்லா விரிவாக்கமாக கர்த்தர் இங்கே நல்லா போதிக்கிறார், நல்லா விலாவரியாக போதிக்கிறார். அதனால் இது மொத்தமாக சேர்த்து வாசிக்கிறது நல்லது. தேவ வார்த்தையை நல்லா அதிகமாக புசிக்கிறது, நல்லா அதிகமாக வாசிக்கிறது நமக்கு நல்லது, ஆசீர்வாதம் தான். அதனால் சங்கடப்படாமல் கூட சேர்ந்து அந்த வார்த்தைகளை வாசிப்போம், ரைட்? 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரைட்? யாருக்கு ஸ்தோத்திரம்? இயேசு கிறிஸ்துவின், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் யார் அதை புரிஞ்சுக்கணும். நாம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இல்லை. நாம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, சபையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ரைட்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரை ஆசீர்வதித்திருக்கிறார்? இயேசுவை விசுவாசித்து மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். எதை கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார்? உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல, சொல்லுங்கள், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் அல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஆல்ரெடி. ஹல்லேலூயா. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் தாட். இது ரொம்ப முக்கியமான ஒரு யோசனை. ஏன் இது முக்கியன்றதை நம்ம பார்ப்போம் படிப்படியாக. இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப் வாசித்து அதை லேசான எக்ஸ்ப்ளனேஷன், ஓவர்வியூ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி என் இருதயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு குறிப்பான சத்தியத்தை நல்லா ஆழமாக பார்க்க போகிறோம், ரைட்? 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நாம் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் யோசித்தார், நம்மை குறித்து திட்டம் போட்டார், நம்மை விரும்பினார், நம்மை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார், நமக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்தார், நமக்கென்று ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு சில நோக்கங்களை வைத்திருக்கிறார், திட்டங்களை வைத்திருக்கிறார். வைத்து அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்போ? உலக தோற்றத்திற்கு முன்பாக, ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாக. ஏன் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்மை குறித்து காலங்காலமாக யோசித்துக்கிட்டு இருக்கிறார். புரியுதா? இது அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மற்ற எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர் கூட லிமிட்டட் லைஃப் டைம் தான் அவங்களுக்கு, ரைட்? அவங்களுடைய வாழ்க்கை காலம் கொஞ்சம் தான் இல்லையா? 120 வருஷம்னு வச்சாலுமே அது நித்தியத்து கூட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது, ரைட்? அந்த 120 வருஷத்துலேயும் இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு 60 வருஷம்னு வச்சுக்குவோம் பேச்சுக்கு, ரைட்? அவங்க எப்போ உங்களை குறித்து யோசிக்க ஆரம்பித்தாங்க?
எவ்வளோ காலம் யோசிச்சுருக்கிறாங்க, அந்த யோசனையின்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் யோசித்து பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருன்றதோட கம்பேர் பண்ணோம்னா ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஏன்னா அவர் கர்த்தர், அவர் ரேஞ்சுக்கு அவர் செய்கிறார் அது இல்லையா? ஹல்லேலூயா. மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில், ஓகே அதை வாசிச்சாச்சு. 5ஆம் வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவருக்குள்னா இயேசுவுக்குள் தாம் நமக்கு தந்தருளின, யாருக்கு? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. கர்த்தர் நமக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்ச கிருபை கொடுக்கல, அளவில்லாத கிருபை கொடுத்துருக்கிறார். கிருபையின் மகிமை, அவர் நமக்கு கொடுத்த கிருபைக்கு ஒரு மகிமை இருக்குது. பார்ப்போம், படிப்படியாக பார்ப்போம். மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, இங்கே தயவுள்ள சித்தத்தின்படியேன்னு தமிழில் போட்டது அவ்வளோ நல்ல டிரான்ஸ்லேஷன் இல்லை. தம்முடைய ஆசையின்படி, வாஞ்சையின்படி, விருப்பத்தின்படி, ரைட், த குட் ப்ளஷர் ஆஃப் ஹிஸ் வில். கர்த்தர் இதை விரும்பி ஆசைப்பட்டு முடிவெடுத்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இந்த முன்குறித்திருக்கிறாருன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக முன்குறித்திருக்கிறார், அப்புறம் ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ரைட், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, மறுபடியும் பாருங்கள், கொஞ்சம் நஞ்ச கிருபம் இல்லை, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அந்த கிருபையோட அளவை பாருங்கள், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், கர்த்தருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. கர்த்தர் நம்ம பேங்க்கில் சொத்து ஜெயிக்க வைக்கிற மாதிரி கிருபையை வச்சுருக்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்காகவும். இப்போ நம்ம ஒவ்வொரு பிள்ளை பேரில் அக்கௌண்ட் வைக்கிறோம், பணம் போடுறோம், காசு வைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லாம் வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேர்லையும் கிருபையின் ஐஸ்வர்யத்தை வச்சுருக்கிறாராம். ரைட், ஹல்லேலூயா. எல்லாம் யோசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ரைட், ஹல்லேலூயா. மீட்பை இயேசுவின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. ஹல்லேலூயா. அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். கவனிங்க, சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை ஞானத்தை பயன்படுத்தாமல் ஒரு ஓவராக கொஞ்சி குழாவி ஒரு மாதிரி கெடுத்து வைப்பாங்க பிள்ளைகளை. ரைட், வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் இருந்துருவாங்க. ரைட், பெற்றோர் நம்மளால் முடியுன்றதுனால திடுதம்பா என்னத்தனாலும் பண்ணுறது பிள்ளைகளுக்கு. ரைட், சில சமயம் பேரண்ட்ஸே பிள்ளைகளுக்கு எடுப்பாங்க இல்லையா? இங்கே கர்த்தர் நமக்கு இப்படி அளவில்லாத ஆசீர்வாதங்கள் கிருபைகளில் கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ட் கிடையாது. ஏதோ ஒரு ஸ்பான்டேனியஸாக அவர் யோசிக்காமல், கொள்ளாமல், சிந்திக்காமல், சரியான விதத்தில் செய்யாமல், சரியான காரியங்களை செய்யாமல் செஞ்ச காரியம் கிடையாது இது. இது கர்த்தர் அளவில்லாத தன்னுடைய ஞானத்தினால, அவருடைய புத்தியினால், ரைட், நம்முடைய நன்மைக்கு எதுவாக ஞானமாக ரைட் செஞ்சிருக்கிற, கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியம் நமக்கு. 9ஆம் வசனம். காலங்கள் நிறைவேறும்போது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. பரலோகத்தில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள், தேவ மனுஷர்கள்லாம் மரித்து பரலோகத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பூமியில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் நம்ம. ரைட், அப்போது எல்லாரையும் சேர்த்து ஒன்றா கூட்டணும்னு நினச்சார். ரைட், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், தேவ மக்களுக்கு இஸ்ரவேலர், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இயேசுவை விசுவாசித்திருக்கிற விசுவாசிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு விரும்பினார். ரைட், கர்த்தரை சேவித்த ஜனம், பழைய ஏற்பாட்டு ஜனம், இல்லை புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களும், பல பரலோகத்துக்கு நமக்கு முன்னாடி போனவங்க, இப்போ பூமியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ரைட்,
தொடர்ந்து வாசிங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. மறுபடியும் இங்கே தயவுள்ளன்னு போட்டிருக்கிறது வந்து நம்ம மைண்டில் சரியாக ரெஜிஸ்டர் ஆகிறதில்ல. தயவுள்ள சித்தம்னு சொல்லும்போது அவர் வந்து விரும்பி ஆசைப்பட்டு செய்த காரியம் இது. ரைட், அந்த தயவுள்ளன்னு வாசிக்கும்போது அந்த ஒரு எண்ணத்தோடு வாசிங்க. த குட் ப்ளஷர் ஆஃப் ஹிஸ் வில். இந்த திட்டம், இந்த சித்தம், இந்த காரியங்கள், இந்த நன்மைகள்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. கர்த்தர் இதை பிரியப்பட்டு செஞ்சார். புரியுதா? ஆசைப்பட்டு, வாஞ்சித்து, பிரியப்பட்டு இதை நமக்கெல்லாம் செய்கிறார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அவருடைய தயவுள்ள சித்தத்தின் படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இந்த காரியங்கள்லாம் ஒரு காலத்தில் ரகசியமாக இருந்துச்சு. இப்போ ஆவியானவர் மூலமாக, தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் இவைகளை வெளிப்படுத்தி வருகிறார். புதிய ஏற்பாட்டில் 11ஆம் வசனம், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி. ரைட், கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. பாருங்கள், எல்லாமே எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்றதை பாருங்களேன். ரைட், அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, அவர் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி. இதெல்லாம் எல்லாமே கர்த்தருடைய சித்தம். நம்ம இப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படணும், இப்படியெல்லாம் நன்மைகள் உண்டாகணும், இப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள், அதிகாரங்கள் உண்டாகணும், ஆளுகைகள் உண்டாகணுன்றது அவருடைய சித்தம். ஏதோ மனுஷன் வந்து அவனாக விரும்பி கேட்ட காரியம் கிடையாது. இது கர்த்தராக விரும்பி நமக்கு செய்கிற காரியங்கள். நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, மறுபடியும் கவனிங்க, முன்குறிக்கப்பட்டுன்றதை கவனிங்க. எப்படி முன்குறிக்கப்பட்டோம்? கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சுதந்திரமாகும்படின்றதை காட்டிலும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்ன்றதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். இன் ஜீசஸ் we have obtained an inheritance. இயேசுவுக்குள் நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இதை நான் உங்களுக்கு இங்கிலீஷில் வாசிக்கிறேன், வேறு டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசிக்கிறேன், உங்களுக்கு இது கரெக்டாக வரலாம். In whom, in Jesus also, we have obtained an inheritance, being predestinated according to the purpose of Him who works all things after the counsel of His own will. ரைட், இயேசுவுக்குள் நாம் என்ன பண்ணியிருக்கிறோமா? சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு கர்த்தர் சுதந்திரத்தை இயேசுவுக்குள் கொடுத்திருக்கிறார். சொத்துரிமையை இயேசுவுக்குள் கொடுத்திருக்கிறார். நமக்காக இந்த ஆசீர்வாதங்களாம் சொத்து மாதிரி சேர்த்து வச்சு இயேசுவுக்குள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் கூட இதை வாசிக்கிறேன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். In Him, in Jesus, we have obtained an inheritance, having been predestinated according to the purpose of Him who works all things according to the counsel of His will. Hallelujah. இதுதான் ஆக்சுவல் ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன். இயேசுவுக்குள் நாம் சுதந்திரத்தை, சொத்துரிமையை பெற்று இருக்கிறோம். இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காரியங்களை வந்து நம்ம படிப்படியாக கொஞ்சம் விலாவரியாக பல உதாரணங்கள்லாம் பார்த்து இந்த கான்செப்டை நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல இந்த கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுறதுனா என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுறதுனா என்ன? ஒரு ஆளுக்குள்ளே எப்படி இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஒரு ஆள் மூலமாக எப்படி இப்படி கோடான கோடி ஜனங்கள் ஆசீர்வதிக்க முடியும்? இந்த பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரைட், அவனவனுடைய செய்கையின்படி, அவனவனுடைய வாழ்க்கையின் முறைப்படி ஆசீர்வதிக்கப்படுறது ஒன்று இருக்குது. அதை நம்ம பைபிளில் பார்க்குறோம் இல்லையா? இப்போ நான் செய்கிற ஒரு சில காரியங்களுக்கான பலன்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். நன்மைகளை, நம்ம விதைத்ததற்கான அறுவடையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு புரியுது. ஏன்னா இது வந்து நான் வந்து இந்த நன்மைகளை விதைச்சேன், இந்த நன்மையான அறுவடையை கர்த்தர் கொண்டு வந்தார். இது நமக்கு விளங்குது. ரைட், இந்த கர்த்தருடைய இந்த கோட்பாடுகள், இந்த பிரமாணங்களுக்கு ஏற்ற விதத்தில் நான் வாழ்க்கையை அமைச்சேன், அதுக்கான பலனை கர்த்தர் கொண்டு வரார். ரைட், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செஞ்சேன், அதுக்கான பலன்களை கர்த்தர் கொண்டு வரார். இதெல்லாம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் போதிக்கப்படுகிற காரியங்கள் இல்லையா? இதெல்லாம் நமக்கு விளங்குது நல்லா. ஆனால் இந்த கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
அதையும் கர்த்தர் இது ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கிறார், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்காண்டி இப்படி ஆசீர்வாதங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் உண்மையா நிஜமான்னு கூட கேள்வி கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? பாருங்கள், நான் முதல்ல இந்த சத்தியத்தை குறித்து கேட்கும்போது எனக்கு இதை குறித்த முழு விளக்கம்லாம் தெரியாது. ஆனால் இதை பார்த்தேன், இந்த பிரின்சிபலை நான் பார்த்தேன், இந்த பாயிண்ட்டை பார்த்தேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்கிறார் கர்த்தர், ரைட்? அது இது ஏதோ ஒரு இடத்துல ஒரு வசனம் மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாடு பூரா இந்த பாயிண்ட் சொல்லப்படுகிறதுன்றதை பார்த்துட்டு விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பல இடங்களில் இது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இது ஒரு வேலிட் பிப்ளிக்கல் போதனை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. இது வேதாகமம் போதிக்கிற ஒரு சரியான சத்தியம்ன்றது மட்டும்தான் எனக்கு ஆரம்பத்தில் விளங்குச்சு. அதனால் விசுவாசத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபவுண்டேஷனல் ஒரு டீச்சிங் ஆழமான சத்தியங்கள்லாம் எனக்கு தெரியாது. படிப்படியாக கர்த்தர் இந்த பல ஆண்டுகளாக எனக்கு அதை சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். வேதத்தில் போதனைகள் பல விதத்தில் இருக்குது. ஒன்று டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. பாருங்கள், இப்போ திருடாதே, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு கட்டளைகள் மூலமாக வர போதனைகள் இருக்குது. உதாரணங்கள் மூலமாக வருகிற போதனை இருக்குது. ஒருத்தர் இப்போ தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை வச்சு நம்ம கற்றுக்குறோம். அந்த விதமாக போதனை இருக்குது. உவமைகள் மூலமாக போதனை இருக்குது, ரைட்? டார்க் சேயிங்ஸ்ன்றது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்கள்லாம் வேதத்தில் தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. சொன்னதை கேட்டால் லேசில் அது விளங்காது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கர்த்தர்கிட்டருந்து ஜெபித்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். ப்ளஸ் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி பைபிளில் கொஞ்சம் ஃபவுண்டேஷன்லாம் இருந்தால் தான் ஒரு சில காரியங்களாக விளங்கும். அந்த மாதிரி போதனை முறையும் இருக்குது, ரைட்? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைபிளில் இன்னொரு போதனை முறை இருக்குது, பேட்டர்ன்ஸ், ரைட்? ஒரு விதமாக கர்த்தர் செயல்படுவார். அந்த விதம், அந்த பேட்டர்ன் இருக்கும் பைபிளில். அந்த பேட்டர்ன் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு போதிப்பார், ரைட்? இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி பல விதங்களில் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு ஆளுக்குள்ளே எப்படி அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும், ரைட்? இது இந்த கிறிஸ்துவுக்குள்ன்றது ஏதோ ஒரு புதிய சத்தியமாக, ஒரு சிலர் பவுல் கொண்டு வந்த ஒரு ஹெரசி மாதிரி கூட இதை நினைக்கிறாங்க. பவுல் கொண்டு வந்த ஒரு தவறான போதனை மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ரைட்? ஆனால் அது அப்படி கிடையாதுன்றதை நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து எடுத்து காண்பிக்க போகிறேன். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் கர்த்தர் இந்த காரியங்களை விதவிதமாக தன்னுடைய ஜனத்துக்கும் நமக்கும் போதித்திருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதலாவது யாரை கவனிக்க போகிறோம், யாரை குறிப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதாமுக்கு கர்த்தர் என்ன செய்தார், ஆதாம் மூலமாக என்ன செய்தார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா இங்கே கர்த்தர் எடுத்த உடனே என்ன செய்கிறார், முதல்ல ரைட், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுதான் அவர் முதல்ல செய்த காரியம், ரைட்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூமி இன்னும் ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒரு கோளாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் இதை புதுப்பிக்கிறார். இதை பல விதங்களில் சரி செய்கிறார். ஜீவனால் நிரப்புகிறார், மகிமையினால் நிரப்புகிறார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார், உயிரினங்கள்னால் நிரப்புகிறார், ரைட்? அப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு தேவையான சகலவற்றையும் இந்த பூமிகளை வைக்கிறார், ரைட்? அவனுடைய உணவுக்கு தேவையான மரம், கனிகள், செடிகள், கொடிகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறார், காய்கறி, ரைட்? எல்லாத்தையும் முதல்ல இந்த பூமியில் வைக்கிறார். அதுக்கப்புறம் உயிரினங்கள்லாம் உருவாக்குறார். ஆடு, மிருகங்கள், பறவைகள், மச்சங்கள், மீன்கள், ரைட்? நிலத்தின் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், தண்ணீரில் வரும் பிராணிகள் எல்லாத்தையும் உருவாக்குறாரு இல்லையா? இதெல்லாம் செய்கிறார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு
அது மட்டும் இல்லை பாருங்கள், இங்கே சொல்லப்படாத இன்னும் மற்ற இடங்களில் சொல்லப்பட்ட காரியங்களும் கர்த்தர் செஞ்சார். இந்த பூமியில் மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன், அவன் சுவாசிக்கிறதுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன், அவன் வாழ்க்கைக்கு தேவையான சகல மினரல்ஸ், கனிமங்கள், ரைட், மெட்டல்ஸ், அவன் வாழ்க்கைக்கு தேவையான எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் உருவாக்குறார் கர்த்தர் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த பூமியில் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ்னு ஒரு 4 இருக்குது, அதிமுக்கியமானவைகள், ரைட்? அது பார்த்திங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த 4ஐயும் வச்சு தான் மற்ற எல்லாத்தையுமே கர்த்தர் உருவாக்கியிருக்கிறாரு. இந்த 4 தான் ஃபவுண்டேஷனல் எலிமெண்ட்ஸ், ஒரு பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் மாதிரி, ரைட்? இது இருந்தால் தான் மனுஷ வாழ்க்கை பூமியில் இருக்க முடியும். அந்த விதத்தில் கர்த்தர் இதை உருவாக்கி வச்சுருக்கிறார். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? ஆதாமுக்கு தெரியுமா? இல்லை ஏவாளுக்கு தெரியுமா? இல்லை அதுக்கப்புறம் இருந்த யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு இதை குறித்து சுத்தமாக அறிவே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தேவை. இதெல்லாம் தேவைன்னு கர்த்தர் ஆல்ரெடி அதை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. எல்லாத்தையும் சரியான அளவில், ரைட், சரியான ரேஷியோவில், சரியான விதத்தில், சரியான குணாதிசயங்களோட அவைகளெல்லாம் உருவாக்கி பூமியில் வச்சுருந்தார், ரைட்? அது மட்டும் இல்லை, அவனுக்கு தேவையான காரியங்கள், ரைட்? இப்போ அயன், இரும்பு, தங்கம், வெள்ளி, சொம்பு, இப்படி எல்லாத்தையும், காப்பர், பிராஸ், பிரான்ஸ், எல்லாத்தையும் பாருங்கள், ரைட்? அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பூமியில் வச்சுருக்கிறார். இந்த பூமியை அவர் உருவாக்கின விதமே, ரைட், முளைப்பிக்கக்கூடிய ஒரு பூமியை உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்குள்ளே எதையாவது விதைச்சா அது விதைச்ச விதையை முளைப்பிக்கக்கூடிய ஒரு பூமியாக உருவாக்கி வச்சுருக்கிறார். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கர்த்தர் ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் மனுஷனை உருவாக்குனார். இது எதையுமே மனுஷன் கேட்டு வாங்கலை. இது எதுவும் அவனுக்கு தேவைன்னே மனுஷனுக்கு தெரியாது இல்லையா? அப்போ தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? கேட்கவாவது தெரியுமா? கேட்கக்கூட தெரியாது. இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஞானமாவது எனக்கு இருந்துச்சா? கிடையாது இல்லையா? ஏன்னா புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவராசி அவன். அவனுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் எனக்கு எது வேணும்னு கூட, எது வேணும் எது வேண்டான்னு கூட தெரியாது. கர்த்தரை அவராம் முன்கூட்டி யோசித்து தம் பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணும்னு அவர் யோசித்து, அவனுக்கு எதெல்லாம் நன்மை, எதெல்லாம் அவனுக்கு பிரயோஜனம், எதெல்லாம் அவன் வாழ்க்கைக்கு அவசியம் அப்படின்னு அவர் யோசித்து திட்டம் போட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சுட்டு, தண்ணீர், சமுத்திரம், ரைட், கடல், ஆறு, குளம், கிணறு இல்லை, பட் பாருங்கள், அந்த தண்ணீர், அந்த ஸ்ப்ரிங்ஸ், ஃபவுண்டன் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கிறார். எல்லாம் அவர் ஆல்ரெடி திட்டம் போட்டு செஞ்சார், ரைட்? அவன் வாழ்க்கைக்கு தேவையான இந்த பிரின்சிபல்ஸ், நேச்சுரல் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட்? நீங்கள் நம்ம இதெல்லாம் we take it for granted. இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இருந்துச்சு, அது இருக்குது, இதோட முக்கியத்துவம் என்னன்னு கூட நம்மளாம் யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி இந்த ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, நேச்சுரல் லாஸ்லாம் இருக்குது, ரைட்? நீங்கள் கெமிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளாம் யோசித்து கேட்டோம் கர்த்தாவே இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, நம்மளாம் என்ன ரெக்கமெண்டேஷனை கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி, ரைட்? இல்லை, கர்த்தர் அவருடைய அலாதி ஞானத்தினால, புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால அவர் செய்தது. அவர் நமக்கு என்னெல்லாம் வேணும்னு யோசித்து எல்லாத்தையும் சரியான விதத்தில் உருவாக்கி, இந்த பூமியில் இருக்கிற அந்த இயற்கையான நேச்சுரல் லாஸையும் அவர் உருவாக்கி வச்சுருக்கிறார், ரைட்? புவியீர்ப்பு சக்தி, லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ரைட்? இப்போ பறக்கிறதுக்குனா கூட, இப்போ இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறோம், ராக்கெட் விடுறோம், ஹெலிகாப்டரில் போகிறோம், அதுக்கெல்லாம் லாஸ் இருக்குது, ரைட்? அந்த மாதிரி பறக்கணும்னா ஒரு சில பிரமாணங்களை கடைப்பிடிக்கணும். எதை அப்ளை பண்ணணும், எதை பயன்படுத்தணும், எதை மேற்கொள்ளணும் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் யார் உருவாக்கி வச்சா? நம்ம என்ன உருவாக்கணுமா? இது எல்லாத்தையுமே நம்ம எதையுமே உருவாக்கலை, இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிச்சு அதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதே மாதிரி தான் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களும். இதெல்லாம் நமக்கு தேவைன்னு கூட நமக்கு தெரியாது. நான் மறுபடியும் பிறந்தப்போ எனக்கு இந்த சத்தியம்லாம் ஒன்றும் தெரியாது. இயேசுவை தெரியும், இயேசுவை பிடிச்சிக்கிட்டேன், இயேசு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், அவ்வளோதான் தெரியும் எனக்கு. மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு கூட எனக்கெல்லாம் தெரியாது. நான் மறுபடியும் பிறந்தப்ப தெரியுமா,
மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன, புது சிருஷ்டினா என்ன, ஒன்றும் தெரியாது எனக்கு. இயேசுவை தெரியும், இயேசுவை குறித்து கேட்டேன், இயேசுவை குறித்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு செட் ஒரு 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 ரெட்ரீட்டில் எங்கள் அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு போனாங்க. கர்த்தர் என் இருதயத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தார். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பொதுவாக சாதாரணமாக போயிருந்திருக்க மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என் இருதயத்தினையும் கிரியை செஞ்சார். என்னை கொஞ்சம் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். அம்மா அப்பா போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னப்போ, பொதுவாக நான் போக வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் நான் அங்கே போகலான்னு சொன்னால் ஊருக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அப்பா சொல்லக்கூட இல்லை என்கிட்ட. ரைட், நான் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்காண்டி வீட்டுக்கு வரலான்னு, காலேஜிலேருந்து வீட்டுக்கு வரலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கப்ப, எங்கள் சர்ப்ரைஸ்ப்பா அப்படி இப்படி நாங்கள் என்னன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. ரைட், ஏன்னா என் மாதிரி ரெட்ரீட்டு போகணுன்னு சொன்னால் ஊருக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லக்கூட இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் என் இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆச்சரியம் அது ஆக்சுவலாக. ஆனால் போன இடத்துல இயேசுவை குறித்து, தேவ வார்த்தையை குறித்து அவங்க போதிச்சாங்க. கர்த்தர் அதுக்கெல்லாம் செவி கொடுக்கும்படி என்னுடைய மனசை திறந்து விட்டார். ரைட், அவங்க சொன்னது எனக்கு விளங்குச்சு, கவனிச்சு கேட்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவனிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் மனசை திறந்து விட்டார். அப்படி திறந்து விட்டுட்டு, இயேசு எனக்கு தேவை, நான் மனம் திரும்பணும், நான் போகிற பாதை சரியில்லை, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு காமிச்சார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அவ்வளோதான். எனக்கு இந்த டீட்டெயிலெலாம் தெரியாது. மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு தெரியாது. ஆவியானவருடைய நிறைவு குறிச்செல்லாம் ஒன்றும் தெரியாது. பெருசாக ஒன்றுமே பெருசாக இந்த மாதிரி ரொம்ப ஆழமான சத்தியங்கள்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட உடனேயே, தேவ பிள்ளைய மறுபடியும் பிறந்த உடனேயே என் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கெலாம் ஆக்சஸ் கொடுத்துட்டார் கர்த்தர். இப்போ உங்களுக்கும் இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, இந்த மகிமையான ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் பேரில் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமிஷத்தில் உங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்கள் இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்கணும்னா என்ன இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் இல்லையா. அல்லேலூயா. இப்போ மனுஷன் தீயை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் தீ என்னெல்லாம் செய்யும்னு கண்டுபிடிச்சான். அதை எப்படிலாம் பயன்படுத்தணும்னு கண்டுபிடிச்சான். அதை அப்ளை பண்ணான் லைஃப்பில். அதனால தானே இன்றைக்கி அந்த தீயை வச்சு எவ்வளவோ பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி. ரைட், சமையல் ஆரம்பித்து, ரைட், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள், கேண்டில், இந்த மாதிரி லைட்டு, லேம்ப்பு, இப்படிலாம் பல காரியங்கள் இருக்குது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் லெவலில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் தீயை வச்சு தான் பண்ணுறோம். ரைட், இந்த மெட்டல்லாம் உருக்கிறதுக்கு, ரைட், கிளாஸ் உருவாக்குறதுக்கு, இப்படி பல காரியங்களை செய்கிறதுக்கெலாம் நம்ம தீயை பயன்படுத்துகிறோம் இல்லையா. ரைட், அந்த மாதிரி தான் அந்த தீயை நம்ம என்ன படைச்சோமா? கிடையாது. அதை கர்த்தர் ஆல்ரெடி ஏற்படுத்தி வச்சுருந்தார். அவர் ஏற்படுத்தி வச்சுருந்ததை கண்டுபிடிச்சோம். அதை குறித்த அறிவு உண்டாச்சு. அதை பயன்படுத்தக்கூடிய அறிவு கண்டுபிடிச்சோம். அப்புறம் எப்படியெல்லாம் செயல்படுத்தணும், பல விதங்களில் செயல்படுத்த ஆரம்பித்தோம். செயல்படுத்த நம்ம வாழ்க்கையில் நன்மைகள், நல்ல அனுபவங்கள்லாம் உருவாச்சு இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த ஆசீர்வாதமும். அவர் கொடுத்துருக்கிறத கண்டுபிடிக்கணும், பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும், அதுலேருந்து நன்மைகளை இந்த வாழ்க்கையில் கொண்டு வர கற்றுக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்டெல்லாம் பாருங்கள். இப்போ இவ்வளவு ஒரு மகிமையான பூமி, அதுக்குள்ளே இருக்கிற மகிமையான ஐஸ்வர்யங்கள், நன்மைகள், செல்வங்கள், இதெல்லாம் கர்த்தர் தூக்கி அப்படியே முட்டாய் கொடுக்குற மாதிரி ஆதாம் கையில் கொடுக்குறாரு. 26ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 26 வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பாருங்க, ஆதாம் இப்போ நன்மை தீமை செஞ்சுருந்தானா? செஞ்சுருக்கிறானா? இங்கே அவன் இன்னும் உருவாகவே இல்லை. அவன் உருவாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசின வார்த்தைகள் இது. கர்த்தர் அவனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே எப்படி உருவாக்குறாரு? தன்னுடைய சாயலில், தன்னுடைய ரூபத்தில். தேவ சாயலில் ஒருத்தன் உருவாக்கப்படணும்னா எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அது
இன்றைக்கி நம்ம தேவ பிள்ளைன்றதை யோசிக்கிறது கூட கிடையாது. தேவ பிள்ளைனா என்னன்னு கூட சிந்திச்சு கூட பார்க்கறது கிடையாது. அது எவ்வளவு பெரிய மகிமையான ஸ்லாக்கியம், அதுக்குள்ளே எவ்வளோ வல்லமை இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளவு ஸ்லாக்கியங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய ஆளுகை, எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஒன்றும் சம்பாதிக்கல. ஆதாம் இன்னும் உருவாக்கவே படலை. அவன் எப்படி செய்வான்? அதெல்லாம் உருவாக்கப்படாதவன் எப்படி கேட்பான்? ரைட்? அவன் உருவாவதற்கு முன்பாகவே அவனை இப்படித்தான் உருவாக்கணும்னு கர்த்தர் தீர்மானித்து தெரிந்து கொண்டு முன்குறித்து அவர் ஆதாம் அந்த விதமாக உருவாக்கினார். தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய சாயல்ல, தன்னுடைய ரூபத்தில், தன்னுடைய குடும்பமாக உருவாக்கினார். அப்படி அவர் செய்தது அவன் செய்த கிரியைகள்னால அல்ல, அவன் செஞ்ச நன்மையினால கிடையாது, இல்லை அவன் செய்யாத தீமையினாலையும் கிடையாது. ஏன்? அவர் விரும்பினார். என் பிள்ளையை இப்படி உருவாக்கணும்னு அவர் முடிவெடுத்தார். அவர் ஆசைப்பட்டு, அவர் வாஞ்சித்து, அவர் விரும்பி தன்னுடைய பிள்ளையை இந்த விதமாக உருவாக்கினார். கிறிஸ்துவுக்குள்ளேயும் கர்த்தர் நமக்கு இப்படி தான் செஞ்சிருக்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் விரும்பி, அவர் ஆசைப்பட்டு செஞ்சார்னு வாசிக்கிறோம்ல. ஒரிஜினலாக ஆதாம கர்த்தர் அப்படி தான் செஞ்சார். புரியுதா? திஸ் இஸ் அ பேட்டர்ன். கர்த்தர் செயல்படும் விதம் இது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற நன்மைகள் இது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஜனத்திற்கு இந்த விதமாக தான் செயல்படுறார். திஸ் இஸ் த வே ஆஃப் காட். கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதாமை தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய சாயலில், தன்னுடைய ரூபத்தில் அதிகாரம் படைத்தவனாக, ராஜாவாக, ஆளுகை செய்கிறவனாக படைக்க வேண்டும் என்று அவர் விரும்பி, ஆசைப்பட்டு, வாஞ்சித்து உருவாக்கினார். இதெல்லாம் ஆதாம் சம்பாதிச்ச ஸ்லாக்கியங்கள் கிடையாது. ஆதாம் முயற்சி செய்து பெற்றுக்கொண்ட ஒரு சம்பாத்தியம் கிடையாது. இது இல்லை அவனுடைய கிரியைகளுக்கான பலன் கிடையாது. இது கர்த்தருடைய தீர்மானம். கர்த்தர் முன்குறித்தார், கர்த்தர் விரும்பினார், கர்த்தர் ஆசைப்பட்டார். அவருடைய அளவில்லாத ஞானம், அவருடைய புத்தியினாலே, அவர் போட்ட திட்டத்தினாலே, அவர் விரும்பின காரியத்தினாலே, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் கொடுத்த நன்மை, அவர் செய்த செயல்பாடு. புரியுதா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான படைப்பை அவன் வரணும் அப்படின்றது அவனுடைய முயற்சியின் விளைவும் கிடையாது, அவனுடைய கிரியைக்கான பலனும் கிடையாது. கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய ஞானம், அவருடைய செயல். ஹல்லேலூயா. 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷன் ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், அவனுக்கு என்ன தெரியுமா? ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் பெருக முடியும்னு அவனுக்கு தெரியுமா? இதெல்லாம் அவனுக்கு என்ன தெரியுமா? ஆனால் அவர் முதலே திட்டம் போட்டிருந்தார். ஆணை உருவாக்க போகிறேன், பெண்ணை உருவாக்க போகிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில குணாதிசயங்களை வைக்க போகிறேன், 2 பேரும் இணைந்து செயல்படணும், கணவன் மனைவியாக சேர்க்க போகிறேன், இப்படிலாம் அவர் தீர்மானித்திருந்தார். அவன் நான் கேட்டான், கர்த்தாவே எனக்கு ஒரு பெண்ணை உருவாக்கி கொடுங்கன்னு. ரைட்? அவனுக்கு தெரியல எனக்கு ஒரு பெண் தேவை அப்படின்றது அவனுக்கு தெரியவே இல்லை. அவராக கொண்டு வந்தாருங்க. அவன் தனியாக இருப்பது நல்லதுன்னு பார்க்குறாரு. அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குது, நம்ம தனியாக இருக்கிறோன்றது தெரியுது. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் தெரில. உயிரினங்கள் கோடான கோடி இருக்குது, எத்தனையோ மிருகங்கள் இருக்குது, எத்தனையோ பறவைகள் இருக்குது, பெரிய பூமி இருக்குது, ஆறுகள் இருக்குது, கடல் இருக்குது, ஆளுவதற்கான இடம் இருக்குது. ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், என்னமோ நமக்கு தேவைன்னு தெரியுது. கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு பல காரியங்களில். அவங்களாம் ஓகே பெட்டு மாதிரி வச்சுக்கலாம், ஆனால் வாழ்க்கை துணையாலாம் இருக்க முடியாது இதுன்றதான் அவனுக்கு விளங்குது. ஆனால் அந்த வாழ்க்கை துணை யார், சரியான அந்த வாழ்க்கை துணை யாருன்றது தெரியல. கர்த்தர் அவனை தூங்க வச்சு அவனுக்கு தெரியாமல் அவனுக்குள்ளேருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவர் கொண்டு வந்து நிப்பாடுறார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறான், இதுதான் எனக்கு சரியான துணை. சரி, அவனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சே தவிர
அந்த ஏற்ற துணையை உருவாக்க முடிஞ்சா அவனால்? என் ஏற்ற துணை இப்படித்தான் இருக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சா? இல்லை. அதை செஞ்சது யார்? அப்படிப்பட்ட ஒரு ஏற்ற துணையை நீங்கள் சம்பாரிச்சாங்க பெற்றுக்கொள்ள முடியும், முயற்சி செய்தால் பெற்றுக்கொள்ள முடியும். மிருகத்தை ஒரு பெண்ணாக மாற்ற முடியுமா? இல்லை ஒரு பறவையை பெண்ணாக மாற்ற முடியுமா? இதன் அம்பளிமாமா கதையா? ரைட், வாழ்க்கைங்க ரியாலிட்டி. நீங்கள் இப்போ நான் சின்ன வயசில் இந்த அம்பளிமாமான்னு காமிக்ஸ் இருக்கும். இன்றைக்கி இந்த மார்வல் டிசி காமிக்ஸ்லாம் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தமிழில் அம்பளிமாமான்னு கதை சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும். அதெல்லாம் சின்ன வயசில் வந்து அந்த மாதிரி இந்த முக்கு கடையில் வாரம் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி பல பப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி ஃபேண்டசி ஸ்டோரிஸ். அதெல்லாம் காசை கொடுத்து வாங்கி படிப்பேன் சின்ன வயசில். ரைட், அதில் இந்த மாதிரி தான். ரைட், இது மனுஷனாச்சு, அந்த ஊரில் என்ன கிளி வந்து இளவரசியாச்சு, அப்படி அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. ரைட், தவளை வந்து பிரின்ஸ் ஆமானா இளவரசனாக மாறினா, இப்படி கதையெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? இதை நான் அப்படிலாம் மாற முடியுமா? முடியாதுங்க. ஒரு மீன் வந்து அப்படி மாற முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இங்கே மனுஷனாக மாறணும்னா அவன் தேவசாயலில் இருக்கணும். இவன் தேவசாயலில் உருவாக்கப்பட்டவன். அப்போ இவனுக்கு ஏற்ற துணை வந்து தேவசாயலில் தான் இருக்கணும். தேவசாயலில் தேவ ரூபத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். அப்போ தான் இவனுக்கு ஏற்ற துணை. புரியுதா? இப்போ வழங்குதான். ஏன் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வந்து அவிசுவாசியை திருமணம் பண்ணாதன்னு ஏன் போட்டிருக்குது? ஏன்? ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏற்ற துணை தேவசாயலில் தேவ ரூபத்தில் தேவ ஜீவனை பெற்ற கிறிஸ்துவின் சிந்தையை கொண்ட ஒரு சரியான பெண் தான் அவனுக்கு ஏற்ற துணையாக இருக்க முடியும். அது இல்லாத ஆள் ஏற்ற துணையாக இருக்க முடியாது. ரைட், புரியுதா பாயிண்ட்டு? இதெல்லாம் பைபிளில் இப்படிலாம் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குலாம் காரணம் இருக்குதுங்க, சும்மா கிடையாது. இதெல்லாம் இங்கே கர்த்தர் வந்து இவ்வளோ ஏன் உருவாக்கி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. எங்கே போய் கண்டுபிடிச்சிருக்க முடியும்? இருந்தால் தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை தவிர மனுஷன்னு ஒரு யாருமே கிடையாது. எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? யார்கிட்ட கேட்க முடியும்? அவனால் உருவாக்க முடியுமா? அவனை படைப்பாளியா? அவனை கர்த்தரா? ரைட், ஆனால் அவனுக்கு என்ன தேவைன்றது கர்த்தரே உருவாக்கி கூட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினார். புரியுதா? அவன் மனைவி அவன் பெற்றது வந்து தேவ கிருபை, தேவ அன்பு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம திருமணத்தை குறித்து பேசும்போது இந்த காரியங்கள்லாம் பேசணும் இல்லையா? உங்கள் மனைவியை பார்க்கும்போது இப்படி யோசிக்க பழங்க, வாழ்க்கை நல்லாயிரும். உங்கள் கணவனை பார்க்கும்போது இப்படி யோசிச்சு பழங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரி, தொடர்ந்து வாசிப்போம் பாருங்கள். அடுத்து, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மறுபடியும் கேட்குறேன், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன செஞ்சான்? ஆதாம் என்ன செய்தான்? எதை செய்து அவன் பெற்றுக்கொண்டான்? இல்லை எதை செய்யாமல் இருந்து பெற்றுக்கொண்டான்? அவன் நன்மை தீமை எதுவுமே இன்னும் செய்யலை, இப்போ தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் மீது கர்த்தர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். மொத்த மனுக்குலத்தையும் அவனுக்குள்ளே வச்சிருக்கிறார். மொத்த மனுக்குலமும் ஆதாமுக்குள்ளே இருந்தால் வெளியில் வந்துச்சு. ஆதாம் மனுக்குலத்தின் தலையாக இருக்கிறான். எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அதே போல் ஆதாம் மனுக்குலத்தின் தலையாக இருக்கிறான். அவனுக்குள்ளே இருந்து தான் மனிதன் எடுக்கப்பட்டான், ஏவாள் உட்பட. ரைட், இப்போ பாருங்கள், இன்னொரு இந்த காரியத்தை கவனிங்க. இப்போ கர்த்தர் வந்து யாரை ஆசீர்வதித்தார்? இப்போ கர்த்தர் இந்த 28ஆம் வசனத்தை பேசும்போது ஏவாள் கூட இல்லை, ஏவாள் கூட இன்னும் உருவாக்கப்படலை. ஏவாள் வந்து கொஞ்சம் நாட்கள் அப்புறம் தான் உருவாக்கப்பட்டா. எவ்வளோ கேப் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஆதாமை உருவாக்கி அவனை ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் பல நாட்களுக்கு அப்புறம் தான் ஏவாள் உருவாக்கப்படுகிறாள். புரியுதா? இந்த வசனத்தை பேசும்போது ஏவாள் கூட கிடையாது, ஆதாம் மட்டும்தான் இருந்தான்.
ஆனால் அவன்கிட்ட பேசும்போது வேதம் இப்படி சொல்லுது பாருங்கள், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? இருக்கிறது ஒத்த ஆள். அப்படி இருக்கும்போது அவர்களை நோக்கி நீ ஏன் வசனம் இங்கே எழுதி வச்சிருக்கிறது? ஏன்னா ஆதாம் ஒத்த ஆள் கிடையாது. ஆதாமுக்குள்ள மனுக்குலம் மொத்தமும் இருந்துச்சு. பைபிளில் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் காமிக்கிறேன். எபிரேயருக்கு போங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம். இங்கே மெல்கிசேதேக்குக்கும் ஆதாமுக்கும் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு போதிக்கிறார். அப்படி போதிக்கும்போது என்ன சொன்னாருன்றதை பாருங்கள். ஓகே, சரி. மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லும்போது வேதம் எப்படி சொல்லுகிறது? இவன் மெல்கிசேதேக்கு தாப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவுடையவனுமாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரணியாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாயிருந்தான் என்று பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமப்பாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருந்தார்கள். பாருங்கள், அப்போல்லாம் தசமப்பாகம் வாங்கணும்னு கட்டளையெல்லாம் கிடையாது. ஆபிரகாம் தேவனுடைய ஞானத்தை வெளிச்சத்தை பெற்று அவனாக விரும்பி அவனாக செஞ்சான். இன்னும் கட்டளையே கிடையாது, தசமபாகம் கொடுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை கிடையாது. தேவனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று அந்த வெளிச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவரே அப்ளை பண்ணுறார். ஆபிரகாம் விரும்பி அவராக போய் தசம பாகம் கொடுக்குறார். ரைட். லேவியருக்கு கட்டளை தசம பாகம் கொடுக்க வேணும்னு நியாயப்பிரமாணத்தில் கட்டளை இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் ஆபிரகாம் தசம பாகத்தை கொடுக்கும்போது நியாயப்பிரமாணமும் ஒன்றும் கிடையவே கிடையாது. புரியுதா? ரைட். 6ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வந்தவனாகிய இவன் லேவியன் ஆபிரகாமின் கையில் தசமப்பாகம் வாங்கி கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய, அதாவது லேவியருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்ற ஆதாமுக்கு ஒப்பாயிருந்த அந்த ஆபிரகாமை இந்த மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கிறார். யோசிச்சு பாருங்கள். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே பாருங்கள், இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். 9ஆம் வசனம். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியானவன், சொல்லுங்கள், லேவியானவன் தன் தாப்பனுடைய அறையில் இருந்தபடியால். எங்கே இருந்தான்? வேதம் போதிக்குது. லேவியன் எங்கே இருந்தானா? ஆபிரகாமுக்குள்ளே இருந்தான். கர்த்தர் இப்படி தான் பார்க்குறாரு. கர்த்தர் மனுஷனை பார்க்கும்போது ஒரு தனியாளை மட்டும் பார்க்குறதில்ல, அவனுக்குள்ளே இருக்கிற அவனுடைய வித்தையும் பார்க்குறார். அவனுக்குள்ளே இருந்து வெளிவரப்போகிற சந்ததியை பார்க்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது பாருங்கள், உனக்கும் உன் சந்ததிக்கும் சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஏன்? அந்த ஆசீர்வாதம் வெறும் ஆபிரகாம் மேலே மட்டும் இல்லை, அவனுக்குள்ளே இருந்து வெளிவருகிற அந்த சந்ததி மேலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தார். இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா நம்ம இதை பின்னாடி பார்க்க போகிறோம். ஆதாம் பார்க்க போகிறோம், அடுத்து நோவா பார்க்க போகிறோம், அப்புறம் ஆபிரகாம் போவோம். ஆனால் இந்த பாயிண்ட் ரெலவெண்ட்ன்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிக்கல, ஆபிரகாமுக்குள்ளே இருந்து அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். ஒத்த பிள்ளை இன்னும் பிறக்கல, ஆனால் உன் சந்ததிக்கு நிலத்தை கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. புரியுதா? ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இங்கே லேவியானவன் ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறான். ஆபிரகாம் செய்த செயல் லேவி செய்த செயலாகவும் கருதப்படுகிறது. ஏன்னா ஆபிரகாமுக்குள்ளே இருந்தால் லேவியன் வெளியில் வந்திருக்கிறான். புரியுதா? ஆபிரகாம் கொடுத்த அந்த தசமபாகம் லேவியே கொடுத்த அந்த தசமபாகம் போல கருதப்படுகிறது. அதான சொல்கிறாரு. லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியா தசமபாகம் வாங்குகிற அவனும் தசமபாகம் வாங்குகிற அந்த லேவியனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஆபிரகாம் செய்த செயல் லேவியை செய்த செயல் மாதிரியே கருதப்படுகிறது. இதுதான் பைபிளுடைய வழிமுறை. ஆதாமுடைய வீழ்ச்சி அவனுடைய வீழ்ச்சி மட்டுமில்லை, மொத்த மனுக்குலத்தின் வீழ்ச்சின்றது நம்ம பார்க்குறோம் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும்.
பாருங்கள், நம்ம நெகட்டிவில் இந்த காரியங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆதாமுடைய வீழ்ச்சினால தான் நான் வேர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டியது இருக்குதுன்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். ரைட்? அதை ஈஸியாக நம்பிடுறோங்க. ரைட்? சாபத்தை ஈஸியாக ஏற்றுக்கொள்ளுகிற நம்புகிற மனப்பக்குவம் மனுஷனுக்கு வந்துருக்குது. ஏன்னா பாருங்கள், இவன் பிறந்ததுலேருந்து சாபத்தை அனுபவித்து பழகிட்டான். ரைட்? ஏன்னா இந்த பூமி இவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாபத்துக்கு அடியில் தானே இருந்துச்சு. பாவம், மரணம், சாபம், பிசாசு எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. அதனால் இதை குறிச்செல்லாம் மனுஷன்ட்டு சொன்னீங்கன்னா அவன் ஈஸியாக விளங்கிக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம வேர்வை சிந்தி மட்டும் இல்லை, ரத்தம் சிந்தி வேலை பார்த்தேன்லாம் சொல்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு தெரியுது, இந்த பிரின்சிபல் தெரியுது. இன்றைக்கி மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு அவனுக்கு விளங்குது. இதெல்லாம் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆதாம் செய்த பாவத்துடைய விளைவுன்னு கூட எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விளங்குது. ரைட்? ஏன்னா அங்கேயே சொல்லிட்டார், நீ வேர்வை சிந்தாண்ட சம்பாதிக்கணும். ரைட்? உன் பொழப்பு இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டார். ரைட்? மண்ணிலேருந்து உன்னை எடுத்து மண்ணுக்கு திரும்புவான்னு சொன்னதெல்லாம் எல்லாத்துக்கும் விளங்குது. ஏன்னா எல்லாரையும் பார்க்குறோம், இந்த பிறந்தான், இந்த செத்தான், அவனை புதைச்சிட்டோம் அப்படின்றத பார்க்குறோம். அதனால் இந்த நெகட்டிவ் இம்பேக்டெல்லாம் நமக்கு அப்படியே சூப்பராக புரியுது. ஆனால் அதே இது அந்த பாசிட்டிவ் சைடில் சொல்கிறோம், அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஆதாமுடைய பாவத்தினால் உண்டான மரணம் மனு குலத்துக்கு மொத்தமும் வந்ததுன்றது நமக்கு விளங்குது. அதன் அடிப்படையில் தானே ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மெஸ்ஸியா இதெல்லாமே. அதை கிறிஸ்தவர்கள் ஈஸியாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அவன் செஞ்சான்ப்பா, அதனால் மனுஷன் விழுந்தான், பாவம், மரணம் எல்லாம் மனு குலத்துக்கு மொத்தம் மேலேயும் வந்துச்சு, மனு குலம் மொத்தத்துக்கும் அதெல்லாம் வந்துச்சு. ரைட்? இப்போ அதனால் இயேசு நமக்காக மரித்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு விளங்குது. ஆனால் அந்த பாசிட்டிவ் சைடில் இருக்கிற காரியங்களை நம்ம யோசிக்காமையே சிந்திக்காமையே விட்டுட்டோம். அது நமக்கு இப்போ ஏதோ புதுசாக தெரியுது. பாருங்க, கர்த்தர் ஆதாமை ஆசீர்வதிக்கும் போது அவனுக்குள்ளே இருந்த பிள்ளைகளையும் சேர்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பைபிளில் ஒரு எக்ஸ்பிரஷன் படிச்சிருப்பீங்க. ரைட்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு வேதம் போதிக்குது. பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் ஆதியாகமத்தை கவனிங்க. கர்த்தர் எடுத்தோன்னே என்ன பண்ணுறார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், வானத்துக்குள்ளேயும் பூமிக்குள்ளேயும் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது வானத்தையும் பூமியும் அதுக்குள்ளே இருக்கிற சகல ஜீவராசிகளையும் உண்டாக்கின அந்த தேவன் தான் மனுஷனை உண்டாக்கி ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்துடைய விளைவை நம்ம பார்க்குறோம். இதை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்காதனால நமக்கு விளங்க மாட்டேங்குது. கொஞ்சம் யோசித்தோம்னா இது விளங்கும். இன்றைக்கி மனிதன் பழுகி பெருகுகிறான், பூமியை நிரப்புகிறான். எங்கேருந்து வந்துச்சு அந்த திராணி? அவனா சொந்தமாக பெற்றுக்கொண்டானா? கிடையாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்க. பழுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னார். அவர் அந்த வல்லமையை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் பழுகிறான், பெருகிறான், பூமியை நிரப்பிக்கிட்டு இருக்கிறான். அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மனுஷன் போகிற இடத்துலலாம் பூமியை கீழ்ப்படுத்துகிறான், இயற்கையை கீழ்ப்படுத்துகிறான், மிருகங்களை கீழ்ப்படுத்துகிறான். எங்கேருந்து வந்துச்சு அதெல்லாம்? கர்த்தர் ஆதாம் மேலே இந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி மனுஷனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருத்தண்டையும் தனித்தனியாக நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், பழுகு பெருகு, பூமியை நிரப்பு, கீழ்ப்படுத்து அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொருத்தண்டையும் சொன்னாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பெண்கள் எல்லாம் பிள்ளைகளை எப்படி பெற்றுக்கொள்கிறாங்க? அதிக வேதனையின் மத்தியில் தான் பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க இல்லையா? இந்த பிரசவ வேதனைன்றது பேர் போனது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் பிரசவ வேதனை என்ன. எப்படி வந்துச்சு அந்த பிரசவ வேதனை? ஏவாளுடைய பாவம், அந்த பாவத்துக்கான விளைவு அவள் மேலே பேசப்பட்டுச்சு. அவள் மேலே பேசப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு இன்றைக்கி எல்லா பெண்கள் மேலேயும் செயல்படுது இல்லையா? இன்றைக்கி பூமியில் இருக்கிற எல்லா பெண்களும் அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்க இல்லையா? யாராவது பிள்ளைய எப்படி பெற்றெடுக்கிறாங்க? பெற்றெடுக்கிற எல்லாருமே அந்த வேதனையோடு தான் பெற்றெடுக்கிறாங்க பிள்ளைய இல்லையா? கர்த்தர் ஒவ்வொரு பெண்டையும் தனித்தனியாக ஏம்மா நீ பண்ண சேட்டைக்கு பிரசவ நேரத்தில் உனக்கு படாத பாடு உண்டாகும் அப்படின்னு சொன்னாரா? பாருங்கள், இந்த நெகட்டிவ் நம்மளுக்கு நல்லா தெரியுது. அந்த பாசிட்டிவை குறித்து தான் நம்ம சிந்திக்காமல் விட்டுட்டோம். இந்த ஆளுகை கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா பாவத்தின் போது ஆளுகையை மனுஷன் பிசாசுடைய கையில் கொடுத்துட்டான். ஆனால் அந்த ஆளுகை இப்போ இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த டொமினியன் மறுபடியும் வந்துருச்சு நம்ம கைக்கு. அதை குறித்தும் பார்ப்போம் பின்னாடி.
முதல் இந்த கிறிஸ்துவுக்குள்ன்ற அந்த பிரின்சிபலை கொஞ்சம் கவனிங்க. இப்போ பாருங்கள், மனுக்குலம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? ஆதாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே மேலே அவன் மேலே வந்த நியாய தீர்ப்பு சாபங்களும் பார்த்திங்கன்னா அது ஆதாம் மேலே தான் வந்துச்சு. ஆனால் அவன் மேலே வந்த அந்த சாபம், அவன் மேலே வந்த அந்த நியாய தீர்ப்பு மொத்த மனுக்குலத்தையும் பாதிக்குதா இல்லையா? சிம்பிளாக சொல்லணும்னா, ஆதாமுக்குள் மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல் ஆதாமுக்குள் மனுக்குலம் சபிக்கவும் பட்டது, ஆதாமுக்குள்ள மனுக்குலம் நியாய தீர்க்கவும் பட்டது. புரியுதா? ஆதாம் செய்த கீழ்ப்படியாமை மனுக்குலத்தின் கீழ்ப்படியாமையாக மாறுச்சு. ஆதாமுடைய அந்த வீழ்ச்சி மனுக்குலத்தின் வீழ்ச்சியாக மாறினது. ஆதாம் மேலே பேசப்பட்ட அந்த சாபம் மனுக்குலத்தின் மீது வந்த சாபமாக மாறுச்சு. ஆதாம் மேலே வந்த அந்த நியாய தீர்ப்பு மனுக்குலத்தின் மீது வந்த நியாய தீர்ப்பாக மாறுச்சு. அதே போல் ஆதாம் மீது பேசப்பட்ட அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு மனுக்குலத்தின் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. புரியுதா? இப்போ இந்த கிறிஸ்துவுக்குள்னு சொல்கிற அந்த கான்செப்ட் ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு ஆளுக்குள்ளே இத்தனை பேர் இப்படி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் ஒன்றும் புதிய கான்செப்ட்லாம் கிடையாது. பைபிளோட பக்கத்திலே இருக்குது. அது சாப்டர்லேயே கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு அடிப்படை போதனை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 அத்தியாயத்திலே இருக்குது. புரியுதா? ரைட்? நான் உங்களை காரணம் இல்லாமல் இந்த ஆதியாகமத்தை படிங்க, திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்லலை. ஒரு நோக்கத்தோடு தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க. அப்போது இன்னும் ஒரு பாயிண்ட்டை நான் உங்களை காண்பிக்க விடுகிறேன். பாருங்கள், நரகம் என்பது பார்த்து முடிப்பேன், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ பாருங்கள், நான் லைட்டாக சொல்லிடுறேன், அடுத்த மெசேஜில் பார்ப்போம். பாருங்கள், நரகம் என்பது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதே கிடையாது, பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உருவாக்கப்பட்டது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் நினைக்கிறேன், ரைட்? அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி மனுஷன் ஏன் நரகத்துக்கு போகிறான்? அது அவனுக்காக உருவாக்கப்பட்டது இல்லையே. பாருங்கள், ஆதாம் தன்னுடைய பாவத்தின் மூலமாக பிசாசை தெரிந்து கொண்டான். அவனுக்கு தெரியாது நான் பிசாசை சூஸ் பண்ணுறேன்னு. ஆனால் அவன் பாவத்தை சூஸ் பண்ணப்போ அதோடைய தாப்பனாகிய பிசாசையும் சூஸ் பண்ணிட்டான் ஆட்டோமேட்டிக்காக, ரைட்? இப்போ அவனுடைய வாழ்க்கையில் பிசாசு மேலே பேசப்பட்ட அதே நியாய தீர்ப்பு தான் அவனுக்கு அடியில் இருக்கிற மனுஷனுக்கும் வரும். புரியுதா? இப்போ மனுஷன் விரும்பி இயேசுவை தெரிந்து கொள்ளலைன்னா, இயேசுவை சூஸ் பண்ணலைன்னா, பிசாசின் மீது பேசப்பட்ட அந்த நியாய தீர்ப்பாகிய நரகம் தான் மனுஷனுடைய பங்காக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக. அது ஒரிஜினலாக மனுஷன் மேலே பேசப்பட்ட நியாய தீர்ப்பே கிடையாது, அது பிசாசு மேலே பேசப்பட்ட நியாய தீர்ப்பு நரகம் என்பது. ஆனால் மனுஷன் பாவத்தின் மூலமாக பிசாசை தெரிந்து கொண்டதுனால அவன் மேலே இருக்கிற அந்த நியாய தீர்ப்பு அவனை தெரிந்து கொண்ட, பாவத்தை தெரிந்து கொண்ட, பாவத்தின் மூலமாக பிசாசை தெரிந்து கொண்ட மக்கள் மீதும் ஆட்டோமேட்டிக்காக வருது. புரியுதா? இது இப்போ பாசிட்டிவில் பாருங்கள், இயேசு மீது ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆக்சுவல் வாரிசு இயேசு. இயேசு தான் அந்த வித்து என்று வேதம் போதிக்கிறது. இயேசு மேலே தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் வைத்தார். யாருக்காக வைத்தார் அந்த ஆசீர்வாதத்தையும் அவ்வளோ பெரிய நாமத்தையும்? அவருக்கு தேவையா? அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவருக்கு என்னத்துக்குங்க அது? அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அவருக்கு எதுக்கு ஆசீர்வாதம்? அவர் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் மேலானவர். அவருக்கு எதுக்கு அந்த நாமம்? நமக்கென்று கர்த்தர் அதையெல்லாம் கொடுத்தார், ஏசப்பா மேலே வச்சார். ஏன்? இயேசுவை இப்போது தங்களுடைய கர்த்தராக தெரிந்து கொண்ட எல்லார் மேலேயும் அந்த ஆசீர்வாதம், அந்த அதிகாரம் வரும்படியாக. இதுதான் இயேசுவுக்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து தியானிப்போம். இன்றைக்கி நம்ம பேசின சத்தியங்கள்லாம் இதை ஒரு தடவை கேட்குறதோடு நிப்பாட்டாமல் திரும்ப திரும்ப இந்த மெசேஜை கேளுங்க. வேதத்தை எடுத்து, பைபிள் எடுத்து, இந்த வசனங்கள், இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் படிங்க, வாசிங்க. ஜெபத்தோட கர்த்தாவே இதை சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு கர்த்தர் மகிமையான வெளிச்சத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய ஜனத்தை நீர் நோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி
உம்முடைய ஜனத்தை யாருக்கெல்லாம் தெய்வீக சுகம் தேவையோ அவர்களை இப்பொழுதே தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தகப்பனே, இப்பொழுதே உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் அவர்கள் சரீரத்தில் பாயட்டும். எல்லாவித வலி, வேதனைகள், வியாதிகள் நீங்கட்டும். தகப்பனை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அவர்கள் சரீரத்தில் இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. தகப்பனை, வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் மறையட்டும். பிதாவை, உம்முடைய வல்லமை அவர்களை தொட்டு குணமாக்கட்டும். பிதாவை, இப்பொழுதும் தகப்பனை, உம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆறுதலை கொடுங்க, பலத்தை கட்டளையிடுங்க, பலத்தால் இடைக்கட்டுங்க தகப்பனை. தகப்பனை, உம்முடைய ஜனத்திற்கு மேற்கொள்ளக்கூடிய பலன், முன்னேறுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை, ஆவி ஆத்மா சரீரத்தில் உம்முடைய பலன் ஊடுருவட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாவித தீமையான அடிமைத்தனங்கள், பாவ அடிமைத்தனங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த பாவ கட்டுகள் அருந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் அருந்து போவதாக. தாப்பனை, மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். பிதாவே, பெனல குரோன மினந்திரேஷினந்திரா ப்ரூனலய ரைத்ரோரிஷினந்திர. பிதாவை, இந்த காலத்தில், இந்த சீசனில், இந்த வாழ்க்கையின் காலகட்டத்தில் அவங்க என்ன செய்ய வேண்டும், என்ன ஸ்டெப் எடுக்கணும், எப்படி உங்களுடைய சித்தத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஞானம், வெளிச்சம், கைடன்ஸ் அவங்களுக்கு உண்டாகட்டும். அங்கே இங்கேயும் சுற்றி அலையாமல் தாப்பினேன், உம்முடைய சித்தத்தில் நடக்க மக்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தை கண்டுபிடித்து அதை பின்பற்ற நிறைவேற்ற உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய ஜனத்தை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும், முழுமையான பாதுகாப்பு உண்டாகட்டும். போக்கையும் மரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். கேட்ட இந்த சத்தியங்களெல்லாம் வாழ்க்கையில் அப்ளை பண்ண உதவி பண்ணுங்க தாப்பனே. பிதாவை, பலமாக பயன்படுத்துங்க, மகிமையாக செயல்படுங்க. பிதாவை, உம்முடைய மகிமையான உதவிக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக இந்த பூமியில் மகிமையான காரியங்களை செயல்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.